Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்ப டேஸ்டியான சாம்பார் வடை ரெசிபி. எல்லாருக்குமே சாம்பார் வடை வந்து ரொம்ப ஃபேவரட். எப்படி நல்ல ஹோட்டல் ஸ்டைல்ல செய்யலாம் அப்படிங்கறது தான் இன்னைக்கு நான் வீடியோல ஷேர் பண்ணிருக்கேன். வாங்க ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 1 கப் உளுந்து எடுத்து ஊற வெச்சிடலாம். 1 கப்புங்கிறது கிட்டத்தட்ட 200 கிராம் இருக்கும். நல்லா கழுவி ஊற வெச்சிருங்க. இது ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறட்டும். நல்லா ஊறிடுச்சு. இது நீங்க மிக்ஸில போட்டு அரைச்சு எடுத்துக்கலாம். ஃபுல் தண்ணி வடிச்சு எடுத்துடலாம். தண்ணி இல்லாம மிக்ஸி ஜார்ல சேர்த்துங்க. கால் கப் தண்ணி சேர்த்துக்கலாம். இது நம்ம இப்போ மிக்ஸில நல்ல திக்கான பேட்டரா அரைச்சு எடுத்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் அரைச்சதுக்கு அப்புறம் எல்லாத்தையும் மாவெல்லாம் அந்த மாதிரி நடுவுல எடுத்து விடுங்க. இன்னும் பேட்டர் ரெடி ஆகல, கொரகொரப்பா தான் இருக்கு. மறுபடியும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க, ரொம்ப வேண்டாம். நல்ல இந்த அளவுக்கு சாஃப்டா ஆட்டி எடுத்துக்கலாம். கலரும் மாறி இருக்கு பாருங்க, நல்ல ஒயிட் கலரா இருக்கும். இந்த மாவு கொஞ்சம் திக்கா தானே இருக்கு. இது நல்லா பீட் பண்ணிக்கலாம். பீட் பண்ணோம்னா இன்னும் நமக்கு சாஃப்டா கிடைக்கும். இந்த மாதிரி நல்லா அடிச்சு எடுத்துக்கோங்க. நல்லா அது சாஃப்ட் ஆகுற வரைக்கும் அடிச்சு எடுத்துக்கலாம். போதும், நல்லா சாஃப்டா அடிச்சு எடுத்தாச்சு. இதெல்லாம் ஒன்றா எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம அடித்து எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் தண்ணியில் இப்படி போட்டு செக் பண்ணிங்கன்னா அது இப்படி மிதக்கணும். மிதந்துச்சுன்னா பேட்டர் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குன்னு அர்த்தம். எடுத்துடலாம். இந்தளவுக்கு இஞ்சி எடுத்துக்கோங்க. மிக்சியில் போட்டு நல்லா துருவின மாதிரி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்தளவுக்கு துருவி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி போட்டாலும் நீங்கள் சாப்பிடுவீங்க அப்படின்னா நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. மிளகுத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். சீரகத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். பொடியாக நறுக்குன கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். பொடியாக நறுக்குன பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்ச இஞ்சியை சேர்த்துக்கலாம். கிட்டத்தட்ட 2 ஸ்பூன் அளவுக்கு இருக்கும், உள்ளே சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. நல்ல ஸ்பூன் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் நல்லா ஒன்றா கலந்துக்கலாம். பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது ஒரு பவுலில் தண்ணி வச்சுக்கோங்க. நல்லா கை ஈரம் பண்ணிக்கோங்க. இந்த 4 விரலில் தான் நம்ம வடை செய்ய போகிறோம். உள்ளங்கையில் வச்சு நீங்கள் உருட்டிடாதீங்க. உருட்டினீங்கன்னா இப்படி நம்ம போடுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஈரம் பண்ணிக்கோங்க. ஓரமாக வடை ஓரமாக மாவு எடுங்க. நடுவுலலாம் எடுத்திங்கன்னா மாவு வந்து சீக்கிரம் தண்ணி விட ஆரம்பிச்சிடும். இப்படி நல்லா உருட்டி எடுத்துகிட்டு ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டுட்டு ஒன்று ஒன்றா பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் சட்டி காய வச்சிடலாம். எண்ணெய் காஞ்சதும் ஃப்ளேமை வந்து மீடியம் வச்சுக்கோங்க. நல்ல எண்ணெய் காஞ்சதும் ஃப்ளேமை மீடியம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வடையெல்லாம் பொரிச்சு எடுத்துக்கலாம். லைட்டாக திருப்பி விட்டுடலாம். நீங்கள் கரண்டியில் திருப்புறதை விட இந்த மாதிரி ஒரு மைகோதியோ ஒரு ஸ்டிக்கோ வச்சு திருப்பினீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக திருப்புறதுக்கு வரும். ஃப்ளேம் வந்து ரொம்ப லோவில் வச்சிட வேண்டாம், ரொம்ப எண்ணெய் பிடிக்க ஆரம்பிச்சிடும். அவ்வளோதான், வெந்திரிச்சு எடுத்துடலாம். எல்லா மாவையும் வடையாக சுட்டு எடுத்துக்கலாம். ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் 100 கிராம் துவரம்பருப்பு எடுத்துருக்கேன். இப்போ நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். கழுவியாச்சு, உள்ளே சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன். நல்லா 1-2 நறுக்கியிருக்கோம், அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு கேரட்டை உள்ளே சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு சிகப்பு பூசணிக்காய் எடுத்துருக்கேன், இதையும் நறுக்கி சேர்த்துக்கலாம். 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துருக்கேன், உள்ளே சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் பாசிப்பருப்பு எடுத்துருக்கேன், அதையும் கழுவி உள்ளே சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா ஒன்றா கலந்து விட்டுக்கலாம். 3லேருந்து 4 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இதில் நல்லா மசிய வேகணும். சின்ன கப்பளவு புளி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. உப்பு சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதெல்லாம் நல்லா கொதிக்கட்டும். அதுக்குள்ளே இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் கடுகு சேர்த்து தாளிச்சுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட கட்டி பெருங்காயம் இல்லைன்னா தூள் கூட சேர்த்துக்கோங்க. பொடியாக நறுக்கின வெங்காயம் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. 3 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி நல்லா வறுபட்டதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு 2 ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துருக்கேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூப்லேயே இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுடுங்க.
நல்லா வறுபட்டதும் சாம்பார் நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ சாம்பாருக்குள்ள இதை சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுடுங்க. ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவிக்கோங்க. அவ்வளோதான், சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. சூப்பரான டிஃபன் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் தண்ணி சூடு பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பவுலில் அந்த வெதுவெதுப்பான தண்ணி உள்ளே சேர்த்துக்கிறேன். இன்னொரு பவுலில் சாம்பார் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். நம்ம இப்போ செஞ்சு வச்ச வடையை இந்த வெதுவெதுப்பான தண்ணியில் உள்ளே போட்டுடலாம். ஒரு 2 நிமிஷம் அது ஊறினதும் எடுத்துடலாம். எடுத்துட்டு இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க. எக்ஸஸாக இருக்கிற தண்ணியெல்லாம் வந்துடும். அதுக்கப்புறம் சாம்பாருக்குள்ளே சேர்த்துருங்க. எல்லா வடையும் இந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம். இப்படி பண்ணும்போது சாம்பார் நல்லா சூடாக இருக்கணுங்க. அப்போ தான் வடைக்குள்ளே இறங்கும். இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்படி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுடுங்க. அது நல்லா ஊறட்டும். ரொம்ப நேரம் ஊற விட்டுட வேண்டாம். நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. கொத்தமல்லி தழை தூவிடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் என்னவோ, உங்கள் ஃபீட்பேக் என்னவோ என் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.